1 யோவான் 1:7. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, பாவங்கள்லாம் மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க. அது இல்லை, என்னென்ன பாவம் செய்யிருக்கோ அதை அறிக்கையிடணும். அதான் சொல்ற, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டுவிடணும். திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்த பிரயோஜனம் இல்லை. இயேசுக்கு ரத்தத்தினால கழுவுப்படணும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை பெரியமானவர்களே. உலகத்தின் வேசு ஒரு நாள் கடந்து போவோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவே நான் பொய் சொல்லிட்டப்பா, அவங்களுக்கு பேசும்போது பொய் சொல்லிட்டேன், கோவப்பட்டேன், அவங்களுக்கு இப்படி பேசிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா, அவங்களுக்கு துக்கப்படுத்திட்டாண்டவரே, அவங்க உள்ளத்தை உடச்சிட்டாண்டவரே, மன்னியும். ஒரு நாள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, மன்னிக்கிற மாத்திரம் ஏசப்பா, உங்கள் ரத்தத்தாலே கழுவுங்க, என்னை மன்னிங்க, என் குறைகள் காமிங்கப்பா. இன்னும் நான் இன்னும் மறைஞ்சிருக்கேன், இன்னும் என்ன குறை இருக்கு, எல்லாம் காமிங்கப்பா, எல்லாம் காமிங்கப்பா, என்னை சரிப்படுத்துங்க. நம்ம சொல்கிறோம் குறை சொல்கிறதெல்லாம் தப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தர் குறை சொல்கிறது கசுடைய பார்வையில் குற்றம்தான். வீணான வார்த்தை, வீணான பேச்சுக்கு பேசுகிறோம். அந்த வீணான வார்த்தை குறித்து கற்றுக்கு ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், கணக்கு வைக்க வேண்டும். வாசிங்க மத்தேயு 12:36-37. சின்ன வார்த்தை தானே பேசு, இதுலெல்லாம் என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க. மனுஷன் பேசி வீணான வார்த்தை குறித்து கத்துட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து. வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, 2 வார்த்தை மட்டும் இல்லை, கத்து திட்டமா கத்து சொல்லி வச்சிருக்காரு. பார்த்தீங்களா, இன்னைக்கு மனுஷர் பேசும் வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். யாவையும் குறித்து, ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நீ பேசுன வீணான வார்த்தை யாவையும் குறித்து. பார்த்தீங்களா, அதனால் ஆண்டோட்டு கேட்கணும், இயேசுவே உங்கள் ரத்தத்தாலே கழுவுங்க, எனக்கு குறையெல்லாம் மன்னிங்கப்பா, குற்றங்களாம் மன்னிங்க சொல்லி நம்ம கேட்க வேண்டும்.